சென்னையில் இங்கே வரக்கூடிய இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி ஐசிஎஃப்பில் 2024-25 ஆண்டுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கான நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. டோட்டலாக வந்து எக்ஸ்ஐடிஐ பொறுத்த வரைக்கும் 670 வேக்கன்சிஸும் ஃப்ரெஷரில் வந்து 320 வேக்கன்சியும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எம்எல்டி ரேடியாலஜி, எம்எல்டி பேத்தாலஜி போன்ற துறைகள்லையும் அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கான வேக்கன்சி வந்து ஃப்ரெஷரில் 10, எக்ஸ்ஐடிஐயில் வந்து 10 வேக்கன்சியும் இருக்குது. இதை பார்த்தோன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஐடிஐ முடித்தவர்கள் மற்றும் ஃப்ரெஷர்ஸ் எல்லாரும் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்டிங் இருக்குது. சரிங்களா? இது வந்து 2024 மற்றும் 25க்கான அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங். இது வந்து தமிழ்நாட்டை சென்ற கேண்டிடேட்ஸுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். சரிங்களா? ஏன்னா வந்து ஐசிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கோச் ஃபேக்ட்ரி. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 21/6/2024. சரிங்களா? ஓகே, இதில் 1 by 1 வந்து நம்ம வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அப்படின்ற கேட்டகரியில் வந்து டோட்டலாக 320 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. என்னென்னா கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், மிஷினிஸ்ட், பெயிண்டர், வெல்டர் இதெல்லாம் சேர்த்து வந்து 320 இருக்குது. எல்லா விதமான கேட்டகரிஸ்லையும் வேக்கன்சி கேட்டகரிஸில் வந்து யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி இது மாதிரி எல்லா வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எக்ஸ்ஐடிஐ பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஐடிஐ முடித்தவர்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 670 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதில் வந்து யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி எம்எல்டி ரேடியாலஜியில் வந்து 3 வேக்கன்சியும், யூஆரில் ப்ளஸ் ஓபிசியில் 1, எஸ்சியில் 1, டோட்டலாக 5 வேக்கன்சி இருக்குது ஃப்ரெஷருக்கு. எம்எல்டி பேத்தாலஜியில் பொறுத்த வரைக்கும் சேம் இதில் 5 வேக்கன்சி வந்து யூஆரில் 3, ஒரு ஓபிசி, ஒரு எஸ்சியில் ஒரு வேக்கன்சி இருக்குது. டோட்டலாக 10 வேக்கன்சி வந்து ஃப்ரெஷரில் எம்எல்டி ரேடியாலஜி மற்றும் பேத்தாலஜியில் இருக்குது. அதுவே வந்து எக்ஸ்ஐடிஐயில் வந்து எந்த விதமான வேக்கன்சிஸும் கிடையாது. சரிங்களா? பிஏஎஸ்ஏஏ அப்படின்றதில் வந்து 10 எக்ஸ்ஐடிஐ வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா? டோட்டலாக பிஏஎஸ்ஏஏனா என்னென்னா ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டன்ட் அப்படின்றதில் தான் வந்து ஆல்ரெடி ஐடிஐ முடித்தவர்கள் எக்ஸ்ஐடிஐ கேட்டகரியில் 10 வேக்கன்சி இருக்குது. அதில் யூஆரில் 4 வேக்கன்சியும், ஓபிசியில் 3 வேக்கன்சி, எஸ்சியில் 2 வேக்கன்சி, எஸ்டியில் 1 வேக்கன்சி, மொத்தம் 10 வேக்கன்சி இருக்குது. ஓகே, கேட்டகரிஸை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபிகேஷன் வந்து இன்ஜினியரிங் டிகிரி, டிப்ளமோ அல்லது கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் அவங்களாம் வந்து நாட் எலிஜிபிள். சரிங்களா? இன்ஜினியரிங் டிகிரியோ, டிப்ளமோவோ, கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்படின்றது அதெல்லாம் முடிச்சவங்க அப்ரெண்டிஸ் அவங்களாம் வந்து நாட் எலிஜிபிள். அதே வந்து பியூர்லி வந்து இது ட்ரைனிங் தான், அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் தான். இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அட்டன் பண்ணக்கூடியவர்கள் வந்து ஃப்யூச்சரில் ஜாப் வேக்கன்சிஸ் வரும்போது முன்னுரிமை கொடுப்பாங்க. ஆனால் ஜாப் அஷூரன்ஸ் வந்து இதில் முடித்தா உடனே அங்கே ஜாப் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஒன்ஸ் வந்து நோட்டிஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ்லாம் வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுலேயும் வந்து இந்த மாதிரி கோர்ஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு வரும். அப்போனா வந்து அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஆனால் ட்ரைனிங் முடித்தாலே ஜாப் அப்படின்ற மாதிரி எந்த அஷூரன்ஸும் கிடையாது. சரிங்களா? ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்பொழுது ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அதற்கான கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஃபீஸ் ஹவர்ஸில் கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? பிடபிள்யூடி கேண்டிடேட்டும் எலிஜிபிள். என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன டிசபிலிட்டிலாம் எலிஜிபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அதற்கான டெஃபினிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட். டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணும்பொழுது தேவை. சோர்சஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஆக்ட் அப்ரெண்டிஸ் அப்படின்றதில் வந்து நியரஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அதையும் வந்து அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தான். எஸ்சிஎஸ்டி ஆர்கனைசேஷன் மூலியமாக வராங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கும் எலிஜிபிள். ஐடிஐ கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஆல்ரெடி ஐடிஐ முடிச்சிருக்கவங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கும் எலிஜிபிள். ரயில்வே எம்ப்ளாயோடைய பசங்க வார்ட்ஸ் அவங்களுக்கும் எலிஜிபிள். சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணவங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கான கார்டு கண்டிப்பாக வச்சுருக்கணும். வேலிடான டேட் ஆஃப் இஷ்யூட் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணும்போது அவங்கக்கிட்ட கார்டு இருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? ரயில்வே எம்ப்ளாயீஸு அவங்களுடைய பசங்களுக்கும் வந்து ப்ரிஃபரன்சஸ் உண்டு. எலிஜிபிலிட்டி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் 21/6/2024 அன்னைக்கு வந்து ஐடிஐ கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் 15 வயது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 24 வயதுக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அதுவே நான் ஐடிஐ அப்படின்ற மாதிரி இருந்தால் 15 வயதுலேருந்து 24 வயதுக்குள்ளே இருக்கணும். அப்பர் ஏஜ் லிமிட்டில் வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 5 வருடமும், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 3 வருடமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா?
ஓபிசி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி நான் க்ரீமி லேயர் மட்டும்தான் எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து யூஆராக தான் கன்சிடர் பண்ணப்படும். சரிங்களா? மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஐடிஐயில் வந்து 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஐடிஐ முடித்தவர்கள் இதற்கு எலிஜிபிள். அதாவது ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன் அண்ட் மிஷினிஸ்ட் இது வந்து ஒரு கேட்டகரி. இதில் வந்து சயின்ஸ் அண்ட் மேக்ஸை வந்து +2ல் முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டு இதை சயின்ஸ் அண்ட் மேக்ஸை வந்து +2 முடிச்சுட்டு இந்த ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மிஷினிஸ்ட் இதில் ஏதாவது ஒன்று ட்ரேடு வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து அவங்க எலிஜிபிள். அதுவே வந்து கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டரை பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு இந்த கோர்சஸில் வந்து ஏதாவது எனி 12th அதாவது 12th இந்த ஸ்ட்ரீம் தான் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. என்ன சப்ஜெக்ட் வேணால் 12th படிச்சிருக்கலாம். படிச்சுட்டு ஆனால் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டரில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்காங்கன்னா அவங்க எலிஜிபிள். அடுத்தது ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மின் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் அப்படின்ற கோர்ஸ் வந்து ட்ரேடில் வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிள். இந்த எல்லா ட்ரைனிங்கும் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் வந்து ஒரு வருடம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் உண்டு ஒவ்வொரு வருடமும். அடுத்தது ஃப்ரெஷர் கேட்டகரியில் இதே 3 உண்டு ப்ளஸ் எம்எல்டி உண்டு. ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மிஷினிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சுட்டு +2ல் சயின்ஸ் மேக்ஸ் முடிச்சிருக்காங்க படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க எலிஜிபிள். அதுவே கார்பெண்டர் அண்ட் பெயிண்டரை பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சுட்டு 12th என்ன இது ஈக்குவலண்ட்டான வந்து எது முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். வெல்டரை பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சுட்டு +2ல் ஈக்குவலண்ட்டானது முடிச்சிருக்காங்கன்னா எலிஜிபிள். எம்எல்டி ரேடியாலஜி அண்ட் பேத்தாலஜியை பொறுத்த வரைக்கும் +2ல் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை சப்ஜெக்டாக படிச்சிருந்தாங்கன்னா எலிஜிபிள். சரிங்களா? இதில் வந்து ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மிஷினிஸ்ட்டுக்கெலாம் 2 வருடம் ட்ரைனிங், கார்பெண்டர், பெயிண்டருக்கு 2 வருடம் ட்ரைனிங், வெல்டரை பொறுத்த வரைக்கும் 1 வருடம் 3 மாதம் ட்ரைனிங், எம்எல்டி ரேடியாலஜி அண்ட் பேத்தாலஜிக்கு வந்து 1 வருடம் 3 மாதம் ட்ரைனிங் பீரியட். சரிங்களா? ஓகே. இதற்கான ஸ்டைஃபண்ட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ் அதாவது 10ஆம் வகுப்பு முடித்த ஃப்ரெஷராக இருந்தாங்கன்னா 6,000 ரூபாய் பர் மந்த்து. ஃப்ரெஷர்லேயே வந்து 12ஆம் வகுப்பு முடித்த ஃப்ரெஷர் அப்படின்ற மாதிரி இருந்தால் 7,000 ரூபாய். எக்ஸ்ஐடிஐ அப்படின்ற மாதிரி தான் நேஷ்னல் அதாவது ஸ்டேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் 7,000 ரூபாய் வந்து அவங்களுக்கான ட்ரைனிங்க்கான ஸ்டைஃபண்ட். சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pb.icf.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 21/6/2024 ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்பொழுது நெசசரி டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 100 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி உமன் கேண்டிடேட்டுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ரிமைனிங் கேண்டிடேட்டுக்கு 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் மணி வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணும்பொழுது உங்களுடைய யூனிக் டிரான்சாக்ஷன் ஐடி வந்து வரும். அந்த ஐடியை வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக வந்து ஏதாவது இதுனா கிளாரிஃபிகேஷன்னா அதை தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லாக நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வரதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. இன்கேஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கேட்டாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு. கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக வந்து நீங்கள் மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கரெக்டாக நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத கொடுத்தா தான் எல்லா விதமான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸும் எல்லாமே அதில் தான் வரும். சரிங்களா? என்கேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பெண் பேஸ் பண்ணி தான் 10th 10th மதிப்பெண் பேஸ் பண்ணி, 12th 12th மதிப்பெண் பேஸ் பண்ணி, அதுவே ஐடிஐ முடிச்சுட்டு ட்ரைனிங் வராங்கன்னா ஐடிஐயோடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் வந்து இருக்கும். சரிங்களா? 2 பேர் ஈக்குவல் மார்க்கில் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கேண்டிடேட்ஸ் யார் வந்து வயதானவர், ஓல்டு ஏஜ் அப்படின்றது தான் வரும். அந்த கேஸ்லேயும் 2 பேரும் சேமாக வராங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்து இது பண்ணுவாங்க. டேட் ஆஃப் பர்த்தும் சேமாக இருக்குதுன்னா அவங்களோட 10th மதிப்பெண் வந்து யார் ஃபஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்றத பொறுத்து அவங்களுக்கு வந்து செலெக்ஷனில் மெரிட்டில் மேலே வருவாங்க. சரிங்களா? ஒரே ஒரு ட்ரேடுக்கு மட்டும்தான் ஆல்ரெடி ஐடிஐ முடித்தவர்களுக்கு வந்து ஒரு ட்ரேடுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். 2-3 இதில் வந்து அவங்க முடிச்சிருந்தாலுமே அவங்க வந்து ஏதாவது ஒன்றுத்துக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி ட்ரேடை வந்து மாற்றுறதுக்கு முடியாது. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் ட்ரேடை மாற்ற முடியாது. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் சர்ஜன்கிட்ட வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் செலெக்ஷன் ஆகும் பொழுது. சரிங்களா? ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கான்ட்ராக்டை நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் 1961 படி நீங்கள் வந்து கான்ட்ராக்ட் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி டிசி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் 10th அல்லது 12th இல்லைனா ஐடிஐ டிசி வந்து நீங்கள் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது அது மறக்காமல் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி எந்த விதமான எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டியும் கிடையாது. நீங்கள் ட்ரைனிங் முடித்தா கண்டிப்பாக வேலை அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ட்ரைனிங் உங்களுடைய ஆடானுக்காக நீங்கள் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு ரெப்யூட்டட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ரயில்வேஸ்லலாம் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஃபர்தராக ஜாப் வந்து ஆர்ஆர்பிஸில் வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அதில் காமிச்சு நீங்கள் ஜாபை வந்து இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் இதை முடித்தா உடனே ஜாப் அப்படின்ற மாதிரி கிடையாது, அஷூரன்ஸ் கிடையாது. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது வந்து 10th 12th இல்லைனா ஐடிலாம் முடிச்சுட்டு ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.